மீசான் டிவி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. முழு உலகையுமே திரும்பி பார்க்க வச்ச ஒரு விஷயம், எல்லாரையுமே சோகத்தில் ஆழ்த்திய ஒரு விஷயம், எல்லாரையுமே ஒரு துக்கத்துல கொண்டு சேர்த்த ஒரு விஷயம்தான். குவைத் நாட்டுல அகமதி என்ற மாகாணத்துல அல் மௌகித் என்ற பிரதேசத்துல 196 தொழிலாளர்கள் வசிக்கிற ஒரு ஹாஸ்டல்ல தீ அனர்த்தம் ஏற்பட்டு 50க்கும் அதிகமானவங்க மரணிச்ச ஒரு சோக கதை. ஏன் இப்படியான விஷயங்கள் நடக்குது, இதுக்கான காரண காரியங்களை தான் இந்த காணொலி நாங்க பார்க்க போறோம். எங்களுடைய சேனலை இதுவரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க. இந்த ஒரு விஷயம் புதன்கிழமை அதிகாலையில 4 மணி அல்லது 3:30 மணி அளவிற்கும் ஒரு தீ அனர்த்தம் அடிமாடியில ஏற்படுது. திடீர்னு தீ பற்றி கொண்டதுனால புகை மண்டலங்கள் வேகமாக பரவினதுனால ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தவங்க இவங்களை சுத்தி என்ன நடக்குன்னு தெரியாது இல்லையா. இவங்கெல்லாம் கூலி தொழிலாளிகள், கடுமையா உழைச்சிருப்பாங்க. மாலை பொழுதானா வீடு ஹாஸ்டலுக்கு குடும்பங்களோட பேசிட்டு சுகதுக்கங்களை விசாரிச்சுட்டு நேரம் தாழ்த்தி தூங்கி இருப்பாங்க. சுதாகரிச்சு கொண்டு அது என்ன நடந்த என்னத்தை கூட அவங்களை கற்பனை செய்ய இயலாத அளவுக்கு ஒரு திடீரென்று இப்படி ஒரு விஷயம் நடந்தது மிகப்பெரிய பதற்றத்தையும் பீதியும் அவங்களுக்கு ஏற்படுத்திருக்கு. என்னடா செய்யற, கீழ் மாடியில உதவிக்கு யாரை கூப்பிடலாம், இந்த நேரம் யார் வருவாங்க என்ற பதற்றத்தோட பீதியோட அலறி அடிச்சு கொண்டு உதவிக்கு ஆள் தேடி இருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்துல தீயணைப்பு படை இதுக்கு தகவல் சொல்லப்பட்டு அவங்க அங்க வராங்க. மீட்பு பணிகள் நடக்கிற அந்த சந்தர்ப்பத்தை பார்க்கின்ற பொழுது அந்த வீடியோக்கள் அந்த போட்டோஸ்ல பார்க்கும்போது மிக பரிதாபகரமாக இருக்குது. ஜன்னல் வழியாக திறந்து கொள்ள முடியாத புகை மண்டலங்கள் மேலிருந்து வாரதை பார்க்குறாங்க. மீண்டும் உள்ளுக்கு ஏதாவது தீகள் வந்துடுமோ என்ற பயத்தில் அதையும் மூடிக்கொள்றாங்க. சின்ன சின்ன ஜன்னல் வழியாக ஃபோன் வெளிச்சத்தை காட்டி என்னையும் காப்பாத்துங்களே அப்படின்றது உயிருக்காக போராடுகின்ற அந்த ஒரு சந்தர்ப்பம் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. பல போராட்டத்துக்கு மத்தியில அங்குள்ளவர்கள் எல்லாம் மீட்பு பணியாளர்கள் வெளியெடுக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பங்கள் இன்னொரு பரதாகரமான ஒரு விஷயம் தான், காப்பாற்ற யாரும் இல்லையே, உயிரையாவது கையில பிடிச்சுக்கோங்க, எரிஞ்சு நாங்க சாகிறதா அப்படின்னு மாதிரி யோசிச்சு பல பேர் மேல் மாடியிலிருந்து குதிச்சிருக்கிறாங்க. அதுல சில பேர் குதிச்சே மரணிச்சிக்கிற போட்டோஸ்களும் வீடியோக்களும் எங்களுக்கு பார்க்க முடியுமா இருந்துச்சு. அவ்வளவு ஒரு பரிதாகரமான ஒரு துக்ககரமான ஒரு செய்தி நடந்து முடிஞ்சிருக்குது. இந்த ஒரு விஷயம் உண்மையிலே எல்லாரும் ஆள் மனதிலும் மிகப்பெரிய கவலை உண்டாக்கிறது. காரணம் என்னன்னா, எல்லா வீடுகள்ல இருந்தும் ஒவ்வொரு உறவுகள், ஒவ்வொரு சொந்தங்கள் தன்னோட குடும்ப சுமைக்காக, குடும்ப கஷ்டத்துக்காக தங்கச்சியோட திருமணம், குழந்தைகளுடைய படிப்பு, தன்னை வாழ்க்கையில ஏதாவது ஒன்று செஞ்சு கொள்ள கனவுகளோட போனவங்க இல்லையா இவங்க. இப்படி எல்லாருக்கும் இடையில இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியும் அச்சு சூழலை உருவாக்கி இருக்கு என்பதுதான் நமக்கு தெரிகிற ஒரு விஷயம். இப்படி இருக்கிற நேரம் இவங்களை வைத்தியசாலைக்கு கொண்டு போறாங்க. வைத்தியசாலைக்கு ஒரு 4 வைத்தியசாலையில இந்த நோயாளிகள் பாதிக்கப்பட்டவங்க இவங்களை சிகிச்சைக்காக அனுமதிக்கிறாங்க. எல்லா இடங்களிலும் வைத்தியங்கள் நடக்கிறதாக சொல்லப்படுது. துரதிர்ஷ்டவசமாக 50 பேர் இறக்குற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்குது. இதுல மருத்துவத்துறை சொன்ன ஒரு விஷயம் தான், புகை மண்டலம் வெளியே வந்ததுனால மூச்சு திணறல் ஏற்பட்ட காரணம் இவங்க ஆழ்ந்த தூக்கத்துல இருந்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. எரிகாயங்களோட சில பேர் மரணிச்சிருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதுவரைக்கும் இந்தியாவினுடைய தமிழ்நாடு, கேரளா போன்ற பிரதேசத்துடையவர்கள் என்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. இந்த இடத்திற்கு உடனடியாக துணை பிரதமர், பாதுகாப்பு மற்றும் உள்துறை அமைச்சர் ஃபஹத் அல் யூசுப் என சொல்லப்படுகிறவர் அது பிரதேசத்துக்கு போய்த்து அதெல்லாம் பார்வையிட்டு அவர் சொன்ன ஒரு விஷயம் தான் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரியல் எஸ்டேட் உரிமையாளர்களுடைய பணத்தின் மீது கொண்ட மோகம், எப்படியாவது சல்லி சம்பாதிக்கணும் என்ற வேட்கை தான் சட்டங்களையும் விதிகளையும் மீறுவதற்கான காரணமாக இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் சொல்லி இருந்தாரு. இதே போல உடனடியாக இது சம்பந்தமான இதில் என்ன விஷயங்கள் நடந்திருக்கிறது என்பதை, ஏதாவது பிழைகள் நடந்திருக்கிறதா என்பதை பார்ப்பதற்கு உடனடியாக அதற்கான பணிகளை செய்யணும் அப்படின்னு ஒரு கட்டளையும் போட்டிருக்கிறது. நாளைய தினமே, வியாழன் தினமே எந்த முன்னெச்சரிக்கையும் இல்லாம ரியல் எஸ்டேட் அவர்களுடைய கட்டிடங்கள், அவங்க அனுமதித்த கட்டிடங்கள், அதே போல அந்த கட்டிட வேலைகள் எப்படி நடக்கிறது என்ற எல்லா விஷயங்களையும் பார்த்து அதற்கான சட்டங்கள் எடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த அவர் அதிகாரிகளுக்கு சொல்லியிருந்தாரு. இதுக்கு மேல நாங்க பார்த்தோமாக இருந்தால், இந்த பலதியா என்று சொல்லப்படுகின்ற நகர சபைக்கு பொறுப்பான அமைச்சர், நகர சபைகள், குறிப்பாக இந்த மாகாணத்தில் இருக்கிற நகர சபைகளுக்கு பொறுப்பான அந்த அதிபரை, முதல்வரை சந்திச்சு சொல்லியிருக்கிறாரு, உடனடியாக சில விஷயங்கள் செய்தாகணும். அதுல ஒன்று, இந்த மாகாணத்துக்கு பொறுப்பான பலதியா நகர சபைக்கு பொறுப்பான முக்கியமான போஸ்ட்ல இருக்கிற இந்த குறித்த 3 பேரையும் உடனடியாக பதவி விலக செய்து அவங்களுக்கு விசாரணைக்கு அவர்களை உட்படுத்த வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. உடனடியாக இந்த நகர சபைக்கு கீழே இருக்கின்ற, அதிகாரத்துக்கு கீழே இருக்கின்ற இந்த தொழிலாளர்கள் வாழுகின்ற இது போன்ற ஹாஸ்டல் தரமுள்ளதாக இருக்குதா, இதுல என்ன குறைபாடு இருக்குது என்பதை பார்க்கிறதும், ரியல் எஸ்டேட்காரர்கள் சட்டத்துக்கு மீறி யாராவது நடந்தால் அது சம்பந்தமான அறிக்கையை சமர்ப்பித்து அவர்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளையும் அந்த அமைச்சு வெளியிட்டு இருக்குது. சட்டத்திற்கு முன்னால் அனைவரும் சமம் என்ற ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை கோடிட்டு காட்டியிருக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த சந்தர்ப்பத்தில் இவங்க பேசுறதுக்கான காரணம் நமக்கு தெரிகிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு தொடர் பிரச்சனையாக இருந்திருக்குது.
இந்த ஊழியர்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் அங்கு செஞ்சு கொடுக்கப்படுறது இல்லை என்ற ஒரு விஷயம் அங்கு பேசப்பட்டிருக்கணும். அது சம்பந்தமான ஒரு அசம்பந்த போக்க அதிகாரிகள் மேற்கொண்டிருக்காங்கன்ற ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது. இத்தனை உயிர்கள் பறிபோனதுக்கு பிறகுதான் இப்படியான நடவடிக்கைகள் இருக்கணுமா? இவங்கெல்ல யாரு? எப்பவுமே தொழிலாளர்கள் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகமாக பார்க்கப்படுறாங்க. இந்த கம்பெனி இந்திய கம்பெனி, அங்க வேலை செய்யறவங்களுக்கு தான் இந்த தங்குமிட வசதி செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கம்பெனியோட உரிமையாளர் யோசிச்சிருக்கணும், இந்த ஹாஸ்டல் வசதி போதுமா? நம்மளோட உயர்ந்த இந்த வாழ்க்கைக்கு பின்னால உழைக்கின்ற மனித வளம் இவங்க தானே. இவங்க இல்லாட்டி அந்த கம்பெனி இல்லையே. ஏன் இந்த மனசாட்சி யாருக்குமே இல்லை? இன்னைக்கு இந்த இவருடைய வாழ்க்கை எப்படி சாதாரணமா 10 அடிக்கு 10 அடி அப்படி ஒரு ரூமாக இருந்தா, 10க்கு 10 சொல்லுவேன், அப்படியே ரூமா இருந்தா ஒரு 8 பேரை போட்டா, ஒரு 10 பேரை போட்டா அவங்க எப்படி வாழ்வாங்க? கஷ்டப்பட்டு இங்க இருந்து தொழிலுக்கு போறவங்க, மாற்று வழி இல்லை. இங்க இருந்து அனுப்பும்போது 1000 பொய்ய சொல்லி அனுப்புறது. மிகப்பெரிய கனவோடு அங்க போனோடனே வேலை ஒரு சுமை, தங்குறதுக்கான வசதி இல்லை, இரவு தூக்கம் இல்லை. ஒரு ஒரு சாதாரண ரூமுக்குள்ள ஒரு 8 பேர் அதுக்குள்ள சாப்பிடணும், அதுக்குள்ள தூங்கணும், அதுக்குள்ள சமைக்கணும், அதுக்குள்ள தம்ம தேவையை செஞ்சு கொள்ளணும். எவ்வளவு சிரமங்கள் இருக்கும். இதனால அந்த கட்டிடத்துல எக்ஸிட் எப்படியாவது ஒரு அபாயம் வரும்பொழுது வெளியாகிறதுக்கு ஸ்பெஷல் ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்டா இருந்திருக்கலாம், இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் அங்க நாங்க பாக்குற விஷயம் என்னடா, அப்படியான ஒரு ஹாஸ்டல் 6 மாடி ஹாஸ்டல்ல 196 பேர் எப்படி வாழ்ந்தாங்க? ஒரு அபாயம் எப்படி வெளியே வரப்போறாங்க? அங்கேயே நிசிங்க செத்துருவாங்க இல்லையா? இவங்கள யாரு? மிருகங்களா? சக மனிதர்கள் தானே. வறுமையில ஒரு பிடிக்குள்ள வாழ்றவங்க தானே. இதெல்லாம் உயர்ந்த பதவிகளுக்கும் இல்ல வேலை செய்யறவங்களுக்கானது இல்ல, அடிமட்டத்துல வேலை செய்யற ஊழியர்களுக்கானது. அவங்க இல்லைன்னா அந்த கம்பெனி இல்லைன்னது ஏன் உணர மாட்டாங்க? இவங்கள மனுஷர்கள் இல்லையா? இவங்களுக்கு ஒரு குடும்பம் இல்லையா? இவங்களை நம்பி எத்தனை பேர் அங்க வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க? இன்னைக்கு எத்தனை குழந்தைகள் அனாதையாகி போச்சு, எத்தனை விதவைகள் இன்னைக்கு ரோட்டுக்கு வர போறாங்க பாருங்க. உபகாரம் செய்யாட்டி பரவாயில்ல, உபத்திரம் செய்யக்கூடாது. பெரிய அளவுல சம்பளம் கொடுக்காட்டி பரவாயில்ல, அந்த வாழ்ற காலத்துல நல்ல சாப்பாடு கொடுத்து, தங்குமிட வசதி கொடுத்து, அவங்கள வீட்டோட பேசுறதுக்கு, வீட்டோட கதைக்கிறதுக்கு, ஒரு நிம்மதியை இரவு கழிக்கிறதுக்கு எந்த வசதிகளும் இல்லாமத்தானே அவங்க வாழ்ந்திருக்கிறாங்கன்னு தெரிய வருது. இப்படியான சூழல் மனிதனுக்கு எதை உணர்த்துது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பணத்தின் மீது உள்ள மோகம். ரசூலா சொன்னாங்க, அவனுடைய வியர்வை காயம் அவனுடைய சம்பளத்தை கொடுத்துருங்க, அதை அவனுக்கான அங்கீகாரம்னு சொன்னாங்க. இன்னைக்கு மே 1ஆம் தேதி போது தொழிலாளர்களுடைய தினம்னு சொல்றோம். அதையும் வெறும் அரசியலாக்கி தானே வச்சிருக்கிறோம். அவனோட உரிமையை பத்தியோ அவனோட பிரச்சனையை பத்தி யாரும் பேசுறது இல்லை. ஒவ்வொரு கட்சி நம்ம நாடுகளை பொறுத்த வகையில அவங்களோட பலத்தை காட்டுறதுக்கு, மக்கள் திரளை கொண்டு வரதுக்கான வேட்கையில அவங்க ஈடுபடுறதை பார்க்கிறோம். இப்படி எல்லாத்தையுமே அரசியலாக்கி, எல்லாத்தையுமே பணம் சம்பாதிக்கிற ஒரு சூழலை உருவாக்கினதுனால இன்னைக்கு எத்தனையோ பேர் அதை பார்க்க முடியாது. அந்த அளவு தூரம் உயிருக்காண்டி போராடுறாங்க. அங்கிருந்து பாண்டி ஒரு மனுஷன் உயிரை விடுறானாக இருந்தா எவ்வளவு பெரிய அபாயமாக அது இருந்திருக்கணும். மூச்சு திணறல், தூக்கத்துல இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனவே இந்த ஒரு விஷயம் எல்லார வீடுகள்லையும் ஒரு யோசனையை, ஒரு பயத்தை உண்டாக்கிருக்கு. ஏன்னா எல்லா வீடுகள்லையும் ஒரு மனிதன் ஏதோ தன் வாழ்க்கையை அடகு வச்சு வெளிநாட்டுக்கு போய்த்து குடும்பத்தை தூக்கி நிறுத்தினா, ஆனால் அன்றைக்கு உயிரை கொடுத்துதான் அதை நிறுத்த வேண்டிய ஒரு தேவைக்கும் ஒரு அவலத்துக்கு நாங்கள் போய்த்திருக்கிறோம். இன்றைக்கு கடைசியை பார்த்த ஒரு செய்தி சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்திய தூதரகத்துல இருந்து அங்க போய்த்து டென்ட் அடிச்சு அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்களா, அவ்வளவு அவங்களால செய்யலும். அதுக்கு முதல் நம்ம நாட்டுல இருந்து வந்தவங்க என்ன வகையான பிரச்சனைகளை உணர்றாங்க, இவங்களுக்கு சரியான வசதி வாய்ப்பு இருக்குதா, கம்பெனில சம்பளம் கொடுக்குறாங்களா, இவங்களுக்கு தேவையான வெக்கேஷன் கிடைக்குதா, இவங்களுக்கு தேவையான உணவுகள் கிடைக்குதா, ஹாஸ்டல் வசதி எல்லாம் சீராக இருக்குதா அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எல்லாம் நமக்கு பார்க்க நேரம் இல்லை. ஏன்னா மேல் வர்க்கத்தை சார்ந்தான் எல்லாருமே வாழ்றோம். அதனால தனக்குள்ள ஒரு பிரச்சனையை கம்பெனிக்கு எதிராக ஒருத்தர் பதிவு செய்யறதுன்னு கஷ்டம். விசாவை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க, டிக்கெட்டை கொடுத்து வீட்டுக்கு போன்னு அனுப்பிடுவாங்க. அப்படி யாராலும் போராட முடியாது. லேபர் கோட்ஸ் இருக்காங்க பற்றி சொல்ல முடியாது. எல்லாமே மேல் வர்க்கத்தை சார்ந்த எல்லா விஷயங்களும் நடக்குது. எல்லாரும் சக மனிதர்களாக நம்மளோட உடம்பிறப்புகளாக பார்க்கணும். ஒரு கம்பெனில வேலை செய்யறோம், நம்மளோட குடும்பம் பார்க்கணும். அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கு, அதுக்காகத்தான் இங்க வந்திருக்கிறான். அவனுக்கான உரிமைகளை கொடுக்க பழகி கொள்ளணும். ஏன்னா இப்படியான ஒரு விஷயம் நடந்தது அந்த குடும்பங்களுக்கு அல்ல ஆறுதலை கொடுக்கணும். இவங்களை விட சிறந்த துணையையும் சிறந்த தந்தையையும் அவர்களுக்கு அல்லாஹ் மாற்றிட அமைச்சு வைக்கணும். அவங்களோட வாழ்க்கை பயணமும் சீராக போகணும் என்ற ஒரு பிரார்த்தனையோட இந்த ஒரு விஷயம் குறித்து தெளிவான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தண்டனை கிடைக்கணும் என்ற ஒரு விஷயத்தோட, அசம்பந்த நிலையில இப்படியான விஷயங்களை நடத்துறவங்க பார்க்கிறவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கணும். இது போன்ற விஷயங்கள் ஏழைகளை பாதிக்காமல் இருக்க ஒரு வழிபடுக்கணும் என்ற ஒரு வேண்டுதலோடு மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.